ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் போல் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி பேசிகிட்டு இருந்தோம். முன்னாள் நைட் சீஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோமா, சரி அதை வச்சு சீஸ் பால் செய்யலாம் வாடி அப்படின்னு சொல்லி இருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஆனியன்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆனியன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சீஸ், இது ஹோம்மேட் சீஸு, சீஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான தேவையான மசாலாலாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் மசாலா 1 2 3 மசாலா, சாட் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் சீஸ் வச்சு பால் ஷேப்பில் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் ராம்ஸில் டிப் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் பொரித்து பார்த்தா அந்த கோல்டன் ப்ரௌனில் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. சீஸுமே கொஞ்சம் உள்ளே மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் லென்த்தாக வந்துச்சு. கடையில் வாங்குகிற சீஸ் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.